ஹாப்பி குக்கிங் வித் பிரியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் கீர் ஆர் பன்னீர் பாயாசம்னு சொல்லலாம் பார்க்க போகிறோம். அதுக்கு 1 லிட்டர் பால் தேவை. அதுக்கப்புறமா துருவின பன்னீர் வந்து 200 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நல்லா துருவிக்குங்க. 200 கிராம் ஸ்வீட் இல்லாத கோவாவை எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் வேணால் நீங்கள் துருவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சுகர் வந்து 400 கிராம் எடுத்துக்கோங்க. பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். நெய் தேவையான அளவு. தாளிக்கிறதுக்காக கிஸ்மிஸும் முந்திரியும் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக குங்குமப்பூ எடுத்துக்கலாம். இப்போ இதை வச்சு சூப்பராக எப்படி பன்னீர் கீர் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் நான் 1/2 லிட்டர் பாலை சேர்க்குறேன். அதுக்கப்புறமா இன்னொரு 1/2 லிட்டர் நான் சேர்த்துக்கிறேன். க்ரீமான பாலாக எடுத்துக்கோங்க. 1 லிட்டரும் தண்ணியில் ஆட் பண்ண வேணாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு 1/2 லிட்டர் போட்டேன். இப்போ ஒரு 1/2 லிட்டர் சேர்த்துக்குங்க. நல்லா திக்கான பாலை சேர்த்துக்குங்க. அதுதான் நல்லாயிருக்கும். பால் சூடாயிருச்சு. இப்போ நம்ம கோவாவை சேர்த்துப்போம். கோவா நல்லா அதையும் துருவி வச்சுருக்கேன் நான். பாருங்கள், பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது துருவி வச்சுருக்கிற கோவாவை நம்ம சேர்த்துருவோம். ஸ்வீட் இல்லாத கோவா எடுத்துக்குங்க. ஏன்னா நம்ம சுகர் இப்போ ஆட் பண்ணுவோம். பாருங்கள், போட்டு நல்லா இந்த கோவா வந்து இந்த பாலில் நல்லா கரையணும். அந்த அளவுக்கு கொதித்து நல்லா வரணும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நீங்கள் சூப்பராக இருக்கும். சேமியா பாயாசம் பார்த்துருப்பீங்க, ரவை பாயாசம் பார்த்துருப்பீங்க, அரிசி பாயாசம் பார்த்துருப்பீங்க. பட் இது பன்னீரில் செஞ்ச சூப்பரான பாயாசம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஏலக்காவை நான் தட்டி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் வாசத்துக்கு. இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போது நம்ம துருவி வச்சுருக்கிற அந்த பன்னீரை நம்ம சேர்த்துக்குவோம். நான் பன்னீர் சேர்க்கும் போது கொஞ்சம் வீடியோ கட் ஆயிடுச்சு கைஸ். நான் பன்னீர் சேர்ப்பேன் இப்போது, பார்த்துக்குங்க. தெரியாமல் இதாகிடுச்சு. இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு தெரியல. இந்த பாருங்கள், பன்னீரெல்லாம் ஃபுல்லாக போட்டுட்டேன். 200 கிராம் போட்டுட்டேன். 200 கிராம் பன்னீர், 200 கிராம் கோவா நமக்கு கண்டிப்பாக சேர்க்கணும் 1 லிட்டருக்கு. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குங்குமப்பூவை ஆட் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலாக அது கலருக்காகவும் வாசத்துக்காகவும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆப்ஷனல் தான். இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வரும்போது நம்ம சுகரை ஆட் பண்ணிவிடுவோம். அதாவது 1 லிட்டருக்கு வந்து நான் 400 கிராம், 400லேருந்து 450 கிராம் சுகரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. நான் வந்து 400 கிராம் சுகரை ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கொதிக்கட்டும். தண்ணியில் நல்லா கரையணும். அந்த பாலில் நல்லா கரையணும் சுகரு. கோவாலாம் நல்லா கரைஞ்சி பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இந்த பாயாசம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. இந்த ரப்ரின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். பாதாம் வந்து நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா நான் நெய்யில் வந்து கிஸ்மிஸ், பாதாம், முந்திரியை வந்து வறுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இதோ வறுத்து வச்சுட்டேன். இதை இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிட்டு கிண்டி விட்டுடுங்க. சூப்பரான பாதாம் கீர் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கீரை வந்து சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.